லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த அக்ரிமெண்ட் டீடைல்ல என் ஆதார் கார்டையும் சேர்க்கணுமா? அதுக்காக வர்மா ஆதார் கார்டு கேட்டு ஃபோன் பண்ணாரு. என் ஆதார் கார்டு நம்ம வீட்ல தான் இருக்கு. அதான் நீங்க கொஞ்சம் அந்த ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா? அப்படியா? நானும் மாமாவும் உங்க அக்ரிமெண்ட் நல்லபடியா முடிய காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்பதான் மாமா ஏதோ பக்கத்துல போயிட்டு வரேன்னு போனாரு. நான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் வீட்டுக்கு போய் ஆதார் கார்டை போட்டோ எடுத்து அனுப்புறேன். சரியா? ஓகே அத்தை, சரி. பாப்பா, இன்னைக்கு சஞ்சீவ் முதலாளி ஆறதுக்காக அக்ரிமெண்ட் போட போறோம். அது நல்லபடியா நடக்கணும் பாப்பா. இன்னும் 30 நாள்ல நான் வர்மா கம்பெனிய இந்த ஊர்லயே பெஸ்ட் கம்பெனியா மாத்தணும். அப்படி நான் பண்ணிட்டா சஞ்சீவ் வர்மா கம்பெனிக்கு ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவான். இதெல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும் பாப்பா. பாவம் பாப்பா சஞ்சீவ், எனக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இனிமேலாவது சஞ்சீவ் எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கணும் பாப்பா. இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? உன்கிட்ட சொன்னா அது அப்படியே நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதான் சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும் பாப்பா. நீதான் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். வெளியில போன அம்மா அப்பாவை இன்னும் காணுமே. என்னப்பா? மா, காலையில நீங்க அப்பா கூட போனீங்க, இப்போ நீங்க தனியா வரீங்க? அப்பா ஒரு வேலையா வெளியில போயிட்டாருப்பா. ஓ. அபியும் சஞ்சீவும் இன்னைக்கு வர்மா கூட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாங்கல்ல, அதான் அவங்க நல்லபடியா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். இனி அபி சஞ்சீவ் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு 2 பேர் பேர்லயும் கோவில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரோம்ப்பா. அப்படியா? சூப்பர்மா. நீங்க கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அந்த சாமி நமக்கு கை மேல பலன் கொடுத்திருக்கு. என்னப்பா சொல்ற? சொல்லுங்க மேடம், உங்களை கொல்ல ஆள் அனுப்புனது யாரு? ஸ்ரீஜா. என்ன மேடம் பண்ண போறீங்க? ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற சந்தோஷ்? ஸ்ரீஜா போலீஸ் இன்ஸ்பெக்டரை கொல்ல பார்த்தாளா? ஆமாமா. ஸ்ரீஜா ஏன் போலீஸ கொல்ல பார்க்கணும்? அது வந்துமா, நான் உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அம்மா, நீங்க அபிகடனை கட்ட நம்ம தாத்தா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த 10 கோடி பணத்தை ஸ்ரீஜா தான் ஆள் வச்சு திருட பார்த்திருக்கா. அபி சஞ்சீவ் வாழ்க்கையை கெடுக்க ஸ்ரீஜா தான் பணத்தை ஆள் வச்சு திருடி இருப்பான்னு நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். அப்புறம் என்ன லாரி வச்சு அடிச்சு சொந்த வீட்லயே பணத்தை திருடுற அளவுக்கு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் கேவலமா போயிருக்க மாட்டாங்கன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கம்மா. ஆனா நான் சமாதானம் ஆகல. உங்க உயிரை ஆபத்துக்கு உள்ளாக்கி பணத்தை திருட போன அந்த ஸ்ரீஜாவை நான் எப்படிமா சும்மா விட முடியும்? அதான் அவ பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஸ்ரீஜா தான் பணத்தை திருடினாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஸ்ரீஜாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சவங்க தான் இன்ஸ்பெக்டர் ஜான்சி. ஸ்ரீஜாவை ஜெயில தள்ள இன்ஸ்பெக்டர் ஜான்சி எஃப்ஐஆர் போட போற நேரத்துல தான் அபி வந்து ஸ்ரீஜாவே தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். அவ ஜெயிலுக்கு போனா அதனால நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம்.
அதையே நீங்க யோசிக்காம ஸ்ரீஜா பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? எனக்கு அவளை விட எங்க குடும்பம், மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் தான் முக்கியம். அதுக்கு ஒரு சிறு கலங்கம் வந்தா கூட அதை நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க இவங்களை விட்டுருங்க மேடம். ஸ்ரீஜா ஜெயிலுக்கு போனா அது நம்ம குடும்ப மான மரியாதைக்கு தான் கெட்ட பேருன்னு அபி ஸ்ரீஜா மேல போட இருந்த எஃப்ஐஆர தடுத்து ஸ்ரீஜா ஜெயிலுக்கு போக வேண்டியதை காப்பாத்திட்டா. அபிக்கு சப்போர்ட் பண்ணி தன்னை ஜெயில வைக்க இருந்த ஜான்சி மடத்தை பழி வாங்க நினைச்ச ஸ்ரீஜா அவங்கள கொலை பண்ற அளவுக்கு போய் கையும் காலமா ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டா. ஸ்ரீஜா கொல்ல பார்த்த ஜான்சி மேடம் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க முடிவே பண்ணிட்டாங்க. ஜான்சி மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கே வந்துருவாங்க. ஜெயிலுக்கு போக இருந்த ஸ்ரீஜாவை அபி காப்பாத்தி ஸ்ரீஜா திருந்த அபி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தா. அத புரிஞ்சுக்காத ஸ்ரீஜா திரும்ப திரும்ப தப்பு பண்ணி இப்ப ஜெயிலுக்கு போகவும் தயாராயிட்டா. நாய் வாழ யாராலையும் நிமித்த முடியாது. சந்தோஷ், ஸ்ரீஜா ஜெயிலுக்கு போகட்டும். ஸ்ரீஜாவால நம்ம மானமே போதுமா? போகட்டும். நம்ம மான மரியாதை மட்டும் போனா பரவாயில்ல. ஸ்ரீஜா பண்ண தப்பால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்தா பரவாயில்ல. நாம நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக பொறுத்து போகலாம். ஆனா இப்ப ஸ்ரீஜா பண்ண தப்பால பாதிக்கப்பட போறது அந்த இன்ஸ்பெக்டர். அவங்க ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை நாம தடுத்து நிறுத்துறதா பெரிய தப்பு. சந்தோஷ், சொல்லுங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண போறது அவளுக்கு தெரியுமா? அதெல்லாம் நல்லா தெரியுமா. தான் ஜெயிலுக்கு போற விஷயம் தெரிஞ்சும் கூட அந்த ஸ்ரீஜாவோட திமிரு இன்னமும் அடங்கலமா. என்ன சொல்ற சந்தோஷ்? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை கொல்ல பார்த்துட்டு அந்த ஸ்ரீஜா இன்னும் திமிர்ல இருக்காளா? நான் இப்பவே போய் அந்த ஸ்ரீஜாவை நாக்க புடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வரேன். அந்த ஸ்ரீஜா இப்ப எங்க இருக்கா? அண்ணே, என் பொண்ணு இங்கதான் இருந்தா. இப்பதான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்னு வெளியில போயிருக்கா. என்னடா தங்கம், இங்க பாருங்க. இந்தாங்க தண்ணி. தேங்க்ஸ். சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. பாப்பா, அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிட்டு சாயந்தரமா நான் உன்னை வந்து பாக்குறேன், சரியா? சுமதி அம்மா, பாப்பாவுக்கு இந்த பொம்மையை கொண்டு வந்துட்டு விளையாட கொடுக்கவே இல்லை பாருங்க. நீங்க பாப்பாக்கு அதை விளையாட கொடுங்க. சரி அபி, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. சரி, போயிட்டு வரேம்மா. வரேன். போயிட்டு வாங்க அபி. என்ன அண்ணி, என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுவான்னு சந்தோஷ் சொன்னதை கேட்டு நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்க போல இருக்கு. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? தப்பு பண்ணவங்க ஜெயிலுக்கு போனா சந்தோஷப்படதானே முடியும். என் பொண்ண ஜெயில வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. உன்னோட இந்த திமிர் தான் உன் பொண்ணுக்கும் இருக்கு. நல்ல புத்திய வரவிடாம தடுத்து இப்ப அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. உன் பொண்ணுக்கு திமிரும் பேராசையும் என்னைக்குமே அழிவதா உண்டாக்கும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. உன் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பேராசையோட மொத்த உருவமாவே மாறிட்டா. இனி அவ அழிய போறத தடுக்க யாராலையும் முடியாது. உங்களால, அந்த ஜான்சியால, என் பொண்ணோட பரம எதிரி அந்த அபியால கூட என் ஸ்ரீஜாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. பாப்பா, உங்க அம்மா கொண்டு வந்த பொம்மையோட விளையாடுறீங்களா? இருங்க, இதை ஆன் பண்ணி தரேன். உன் பொண்ணு சொல்லி தப்பு இல்ல.
எல்லாம் ஓன் தப்புதான். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். விதைச்சது தானே விளைஞ்சு வந்து நிக்கும். ஸ்ரீஜாவுக்கு சின்ன வயசுலயே நீ நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்த்திருக்கணும். அவ கேக்கலனா அடிச்சு அறிவுரை சொல்லிருக்கணும். ஆனா இங்கே எல்லா தப்பும் இருக்கு. அப்ப எங்க அங்க இருக்கும்? ஊரை அடிச்சு ஒலையில போட்டாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருந்த போதுன்னு நினைக்கிறா. குழவி புழுவத்தான் விஷத்தால கொட்டி கொட்டி அந்த புழுவையே இன்னொரு விஷமுள்ள புழுவா மாத்திருமா. இப்ப முழுசா உன் பொண்ண அப்படிதான் மாத்தி வச்சிருக்க. அதான் இந்த ஊரை அழிக்கிற விஷ செடியா அவ வளர்ந்து நிக்கிறா. சூப்பர். நானே என் பொண்ண தப்பா நினைக்கிற அளவுக்கு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க அண்ணி. ஏன் அண்ணி, என் பொண்ணு உங்களுக்கு விஷ செடினா அப்போ அந்த அபி உங்களுக்கு பூச்செடி தானே? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அபி குணத்துல பூச்செடிதான். அபியோட அந்த பூ குணம்தான் நீங்க பண்ண எல்லா தப்பையும் மறந்து ஜெயிலுக்கு போக இருந்த உங்களை காப்பாத்திருக்கா. நீங்க சூழ்ச்சி பண்ணி சஞ்சீவ் அபிகிட்ட இருந்த எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு சஞ்சீவி அபியையும் அனாத மாதிரி இந்த வீட்டை விட்டு போக வச்சு வேடிக்கை பாத்தீங்க. ஆனா அவ அத கூட மறந்து இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினா. நீயும் உன் பொண்ணும் இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது காரணம் உங்களை மன்னிச்ச அந்த அபியோட பூ குணம்தான். அபி மட்டும் உங்களை மன்னிக்க சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கலனா இந்நேரம் உங்க வாழ்க்கைய முடிஞ்சு நீங்க 2 பேரும் பிஞ்ச செருப்பா வெளியில கடந்திருப்பீங்க. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை அபி உங்களுக்கு போட்ட பிச்சடி. தான் எதிரிய மன்னிக்கிற உயர்ந்த குணம் கொண்ட அபி எங்க? தான் சொந்த குடும்பம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் எதிரி அழியணும்னு எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணி என்கிட்ட இருந்த 10 கோடி பணத்தை உன் பொண்ணு திருடினாலே அவ எங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். இது வரைக்கும் நீங்க என் பொண்ண மருமகளா நினைச்சு நடத்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் என் மருமக அபிதான், அவ ஜெயிச்சிருவா, அவ அத பண்ணிடுவா இத பண்ணிடுவான்னு அவ ஒரு சூப்பர் உமன்ங்கிற அளவுக்கு பில்டப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அத பாக்கும் போதெல்லாம் எங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பொண்ண போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சும் இவ்வளவு திமிரா பேசுறீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. பாப்பா கொஞ்சம் பொறுங்க. சிந்தாமணி, இன்னையோட உன் பொண்ணு வாழ்க்கை முடிஞ்சுதுடி. இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போற உன் பொண்ணு அவ ஆயுசுக்கும் வெளியில வரவே முடியாது. நீங்க அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசுனீங்க. அந்த அபிய வீட்டை விட்டு விரட்டின மாதிரி உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டிடுவோம். ஜாக்கிரதை. சிந்தாமணி, உனக்கு வாய் ரொம்ப நீளுது. உன் பொண்ணு எங்க எல்லாரையும் மட்டு மரியாதை இல்லாம வெளியில அனுப்பிடுவா. அத நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன கொஞ்சம் பொறுமையா போறதுனால ரொம்ப பேசிட்டு திரியற? நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த வீடு சொத்து எல்லாம் என் புருஷனுக்கும் என் பிள்ளைங்களுக்கு தான் சொந்தம். ஒண்ட வந்த பிடாரி மாதிரி நீ நடுவுல இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு என் புருஷனுக்கு என் பிள்ளைங்களுக்கு சொந்தமான இந்த சொத்தை நீங்க உரிமை கொண்டாட முடியாது. ஏதோ அபிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ண அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி எங்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. நீங்க அனுப்புனா நாங்க கையை கட்டிட்டு வேடிக்கை பாப்போமா?
முதல்ல உங்களை விரட்டுவோமே தவிர நாங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன் பொண்ணை தூக்கிட்டு போய் ஜெயில வச்சு அவ திமிர அடங்குற வரைக்கும் மிதி மிதின்னு மிதி வாங்கணும். அப்ப தெரியும் அபியோட மதிப்பு என்னன்னு. போடி போ. உன்னோட திமிரால உனக்கு மட்டும் இல்ல, உன் பொண்ணுக்கும் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடவுள் நீங்க பண்ற கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டாரு. நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சே தீருடி. அபி உங்க திமிர அடிச்சு நொறுக்கி உங்க மேல ஏறி நின்னு நாட்டி ஆட போராடி, பாத்துக்கிட்டே இருங்க. எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாமா? இந்தாங்க. சரிம்மா. தேங்க்ஸ். அபி கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்கப்பா. என்னம்மா காலையிலேயே அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ரொம்ப மும்முரமா இறங்கிட்ட போல இருக்கு. ஆமாப்பா. சஞ்சீவ் நீயும் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து நின்னப்ப உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டேம்மா. சின்ன வயசு பிள்ளைங்க இந்த வயசுல வீட்டை விட்டு வந்து இப்படி கஷ்டப்படுதுங்களேன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு உன்னையும் சஞ்சீவ் தம்பியும் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குமா. ஏன்னா உங்களோட கடும் உழைப்பால கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக அடியெடுத்து வைக்கிறீங்க. நேத்து தான் உங்க அத்தை மாமா 2 பேரையும் முதல்ல பார்த்தேன். அவங்கள்ட்ட பேசுறப்ப தான் தெரிஞ்சது நீயும் சஞ்சீவும் எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. கெட்ட நேரம் வந்தா கடவுள் கூட வனவாசம் போவாருன்னு சொல்லுவாங்கம்மா. அதனாலதான் சீதை ராமனும் வனவாசம் போனாங்க. என் கண்ணுக்கு நீயும் சஞ்சீவ் தம்பியும் சீதாவும் ராமனுமா தான் தெரியுறீங்க. உங்க 2 பேரோட வனவாச காலம் முடிய போகுதுமா. இனிமே உங்க வாழ்க்கை சுபிட்சமா மாறப்போகுது. நீ வாக்கப்பட்டு வந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா. உங்க அத்தை என் மகனுக்கும் மருமகளுக்கும் நீங்க வீடு கொடுத்து உதவாட்டி அவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசுறாங்க. நான் உங்களுக்கு வீடு கொடுத்து உதவுனதுக்காக எனக்கு நன்றி கூட சொன்னாங்கம்மா அந்த மகராசி. நீங்க சொன்னது எல்லாமே சத்தியம்பா. எனக்கு சஞ்சீவ், அத்தை, மாமா இவங்க எல்லாரும் கிடைச்சது நான் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான். எங்க அத்தை என்னைக்குமே எனக்கு அத்தையா இருந்தது இல்லப்பா. ஒரு அம்மா மாதிரி இருந்ததா அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்க. சரிப்பா, நான் அக்ரிமெண்ட் போட கிளம்பணும். நான் ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுறேன். சரிம்மா. அபி ஒரு நிமிஷம்மா. சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்கப்பா. என்ன பாப்பா, ஸ்விட்ச் ஆன் பண்ணி உனக்கு குடுக்கறதுக்குள்ள பொம்மையை தட்டி விட்டுட்ட. இருங்க, நான் ஆன் பண்ணி தரேன்.